வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரி பொங்கல் ஃபோட்டோ எடிட்டிங் வந்து சிம்பிளாக எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோன்ற கேட்டகரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கான எல்லா இதுவும் மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பொங்கல் பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிப் ஐகான் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணோம். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து கூட பேக்ரவுண்டை வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரியும் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இல்லை ஆப்போசிட் சைடில் அப்படி உங்களுக்கு செட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் ஆப்ஷன் இருக்கும், அப்படியே ஃப்ளிப் பண்ணுற மாதிரி. ஸோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் உங்கள் ஃபோட்டோ பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்க்ரீன் இந்த அளவுக்கு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து ஃபுல் சைஸ் ஃபோட்டோவாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆஃப் சைஸ் ஃபோட்டோ ஆட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதில் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் ஆகட்டும், அப்புறமா ஸ்டேச்சுரேஷன், இதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை நீங்கள் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ கீழே எகைன் அந்த பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஹாப்பி பொங்கல் அப்படின்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜியுமே கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அந்த ஹாப்பி பொங்கல்ன்றது தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷனில் இதை நம்ம எடிட் பண்ண போகிறோம். அப்படியே ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸ்னாப்சீட்னு சர்ச் பண்ணிங்கன்னா இதுவும் ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் தான். இப்போ இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் ஐகான் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ஃபோட்டோ செக்ஷன் வரும். இப்போ நம்ம கடைசியாக இன்ஷாட்டில் எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே டியூன் இமேஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு நீங்களே எல்லா செட்டிங்ஸுமே வந்துட்டு கரெக்டாக வந்து அலைட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு செட்டிங்குமே நீங்கள் வந்து அலைட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஃபோட்டோஸ்க்கு வந்து கரெக்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோஸ்க்கு வந்து பிரைட்னஸ்ஸு அப்புறமா ஸ்டேச்சுரேஷன் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. எல்லா செட்டிங்கும் அதில் பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மேலே டீட்டெயில் இருக்கும், அதை வந்து டீட்டெயிலை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். இப்போ டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே எகைன் டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். போர்ட்ரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் அப்படியே உங்கள் கையிலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் ஸ்மூத்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இப்போ ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து ஸ்மூத்னஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீனில். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் எடிட் பண்ணதுக்கப்புறமும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் நல்லாவே. இப்போ நீங்கள் கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஃபோட்டோ வந்து பர்ஃபெக்டாக ஒரே டைமில் வந்ததோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் எடிட் பண்ணதை கூட நமக்கு வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் எடிட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.